ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தா டெங்கு ஃபீவர் எங்கே பார்த்தாலுமே இருக்குது. இப்போ டெங்குக்கு ஒரு சூப்பர் மருந்து நான் சொல்கிறேன். அது வேறு ஒன்றும் கிடையாது, பப்பாயா இலையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை நிறையவே அதிகமாக கூடிட்டே போயிட்டுருக்கு. பொதுவாக இந்த டெங்கு காய்ச்சல் கொசுக்கள் மூலமாக தான் பரவுகிறது. இந்த நோய் வந்தால் கடுமையான காய்ச்சல் அதோட உடல் இரத்த அணுக்களை ஃபுல்லாக குறைச்சிரும். தசைவலி, மூட்டு வலி போன்ற ஏற்படும். சில சமயங்களில் இந்த நோயால் மரணம் கூட ஏற்படும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. இத்தகைய நோய்க்கு இதுவரை எந்த ஒரு சிறப்பான மருத்துவமும் இல்லை. பப்பாளி இலையில் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்து சக்ஸஸும் பெற்றிருக்காங்க. பப்பாளி இலை இப்போ மோஸ்ட்லி எங்கேயுமே அவ்வளோவா கிடைக்கிறது கிடையாது. ஆனால் பப்பாளி இலைகளில் தான் இந்த மருந்துக்கு தீர்வே இருக்குது. பப்பாளி இலையோட சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதோட மருந்து. பப்பாளி இலையோட சாறு உடலில் உள்ள இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. அதை ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வை வன இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 பேரை கொண்டு இந்த சோதனையை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இதில் அவர்களுக்கு பப்பாளி இலையின் சாறு கொடுக்கப்பட்டது. இதனால பப்பாளி இலையின் சாற்றில் உள்ள சத்துக்கள் அவர்களுக்கு முற்றிலும் டெங்கு ஃபீவர் இல்லாமல் போக்கிருச்சு. அந்த பப்பாளி இலையோட சாரை 5 பேருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டெங்கு இருந்தவங்களுக்கு பப்பாளி இலை சாரை குடிச்சதுனால டெங்கு அவங்களுக்கு அறவே இல்லாமல் போச்சு. இதோட சாரை குடிச்சதுமே காய்ச்சல் உள்ளவர்களில் உடலில் உள்ள இரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை 24 மணி நேரத்துக்குள் போதிய அளவு அதிகரிச்சிருக்கு அவங்களுக்கு. அதோட டெங்குனால பாதிக்கப்பட்ட கல்லீரல் பிரச்சனை நீங்கி கல்லீரல் நன்கு செயல்பட்டுருக்கு. அந்த டெங்கு காய்ச்சல் உள்ளவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அந்த டெங்கு காய்ச்சல் உள்ளவங்களுக்கு இந்த மருந்து, அதாவது பப்பாளி இலையோட சாத்தை கொடுத்ததுமே இரத்த வெள்ளை அணுக்கள் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு 24 ஹவர்ஸில். அதே சமயம் கல்லீரல் நல்லாவே செயல்பட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பப்பாளி இலையில் ஆன்டி மலேரியல் மற்றும் ஆன்டி கேன்சர் பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே இந்த இலையில சாற்றை மலேரியா மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கும் சாப்பிட்டால் உடலில் இருக்கும் நோயை தடுக்கலாம் என்று இப்போ உள்ள ஆய்வு கூறுறாங்க. பப்பாளி இலையில போதுமான ஊட்டச்சத்துக்களான வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் இ போன்றவை இருப்பதால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே அதிகரிக்கும். எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் தடுக்கிறது. இந்த சத்து பப்பாளி இலையில நிறையவே இருக்கு. அந்த சாற்றை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, முதல்ல நல்ல பெரிய பப்பாளி இலையை நல்லா பறிச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப முத்தின பப்பாளியும் இல்லாமல் நடுத்தர, ரொம்ப பிஞ்சாவும் இல்லாமல் நடுத்தரமாக பப்பாளி இலையை நல்லா பறிச்சுக்கோங்க. முதல்ல நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா மரத்தில் நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்டை போட்டுருங்க. அந்த இலையை எல்லாத்தையும் நசுக்கி நல்லா நச்சு சாத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய இலைக்கு ஒரு சங்கு அளவு ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு டீஸ்பூன் அளவு, ஒரு சங்கு அளவு நமக்கு சாறு கிடைக்கும். அந்த சாற்றை காலையில் மாலையில் குடிக்கலாம். அதாவது 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை குடிக்கலாம். இதே மாதிரி காலையில் குடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 மணி நேரம் ஒரு டீஸ்பூன் திரும்ப குடிங்க. அது மாதிரி குடித்தா டெங்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும். டெங்கு ஏற்பட்டுருச்சுன்னா உடனே குணமாகணும்னா இதுக்கு ஒரே மருந்து பப்பாயா இலையோட, அதாவது பப்பாளி இலையோட சாறு தான். அந்த சாரை நம்ம குடிக்க உங்களுக்கு உடனே 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு இரத்த அணுக்கள் இன்க்ரீஸ் ஆயிரும். அதே சமயம் கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும் அது குடிச்சதுக்கப்புறம் கல்லீரல் செயல்பாட்டை நன்கு அதிகரிச்சிடும். ஸோ டெங்கு ஏற்பட்டவங்க கண்டிப்பாக பப்பாளி இலையை அரைச்சி உடனே இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. இதுதான் மருந்தே அதுக்கு. இந்த மெசேஜை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டெங்கு இப்போ அதிகரிச்சிருக்கனால எல்லாத்துக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.